ராமேஸ்வரம் திரிபுரா ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையின் நிறுவனர் பாபா பாஸ்கரன் பிள்ளை 77வது பிறந்த நாளை முன்னிட்டு கெந்தமாதன பர்வதம் சாலையில் அமைந்துள்ள குலதெய்வமான ராக்கச்சி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையில் அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாட்டு பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு பாஸ்கரன் பிள்ளை அவர்களது சிஷியர்களான பல்வேறு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டில் வாழும் பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் நீராடியும் கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பின்பு ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாளை சாமி தரிசனம் செய்து வந்தனர். அமெரிக்காவின் இந்து மதம் பற்றிய ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றதுடன் புற்றுநோய் குறித்து ஆய்வு செய்து அதற்கான மருந்து கண்டுபிடித்து புகழ்பெற்றவர் பாபா பாஸ்கரன் பிள்ளை. கடந்த 35 ஆண்டுகளாக திரிபுரா ஃபவுண்டேஷன் என்ற இந்து மத ஆராய்ச்சி அமைப்பின் மூலம் ஆன்மீக கருத்துக்களை பரப்பி வருவதுடன் அனைவரிடமும் ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவரது கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட பல்வேறு நாடுகளின் பக்தர்கள் இந்து மத ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இந்து மதத்தை தழுவினர். தங்களுக்கு ஆன்மீக அனுபவங்களை அளித்த பாபா பாஸ்கரன் பிள்ளைக்கு நன்றி கூறும் வகையில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து பக்தர்களும் ஆன்மீக விழாவாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் பாபா பாஸ்கரன் பிள்ளையின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு ராமேஸ்வரம் கந்தமாதன பர்வதம் அருகில் உள்ள அவரது குலதெய்வமான ராக்கச்சி அம்மன் கோவிலில் பாபா பாஸ்கரன் பிள்ளையின் 77வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் வேத விற்பனர்களை கொண்டு ஆயுஷ் ஹோமம், மிருதஞ்சய ஹோமம் உள்ளிட்ட யாக வேள்விகள் நடத்தப்பட்டதுடன் ராக்கச்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. விழாவில் அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாட்டு பக்தர்கள் 50 பேர் கலந்து கொண்டனர். கருப்புசாமி சன்னதியில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பூசாரி சுகுமார் மற்றும் கருப்புசாமி அருளை வெளிநாட்டு பக்தர்களுக்கு வரவழைத்து இறை உணர்வை உணர வைத்தார். இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திரிபுரா ஃபவுண்டேஷன் நிர்வாகி வேடராஜன் செய்திருந்தார்.
And before that, is a proof that he is transcending his physical existence. Okay? And so we will get started. Swami Aurora! கருப்பசாமி இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நிறைவேற்றி இந்த உலகத்துல மனித ரூபத்துல இருந்தாலும் இப்போ நான் கருப்பசாமியா தூண்டில் கற்பனம் 18ஆம் படி கற்பனம் வந்திருக்கேன். உங்களுக்கு சேவைகளை செய்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் கவுந்து பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய சேவைகளையும் நான் பூர்த்தி செய்து கொடுக்க போறேன். கருப்பசாமி இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்து ஒரு பெண்மணி குழந்தை பாக்கியம் இல்லாம நிற்கிறான். குழந்தை பாக்கியத்துல குறை உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கு. உனக்கு கருப்பசாமி வேணுமா இல்ல காக்காட்சி வேணுமா சொல்லு. இந்த கருப்பசாமியே வருவான் வரக்கூடிய கருப்பசாமியோட She has problem with childbirth. She has a problem in her uterus. So Karupasamy was able to identify. She was calling a person who didn't have the benefit of childbirth, and then he's going to heal her and give the gift of childbirth to her. She has blessed her with childbirth, and she will heal the problem in her uterus. Did you pray to him? Yes. உடல் ஆரோக்கியத்தை வாக்குறுதிகளை கொடுத்து இந்த கூடவே இந்த கருப்பசாமி all the blessings Karupasamy will give you and give all his blessings. Is that okay? Is that you are satisfied with that? கருப்பசாமி வேற என்ன கேள்வி? What else? வீடியோப்பா எடு தள்ளி தள்ளிங்க உனக்கு கொண்டா வீடியோ கொண்டா கருப்பசாமிக்கு கருப்பசாமி சுத்தி அடிச்சு பார்க்கும்போது உனக்கு ஒரு நிர்வாகத்துல ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை ஏற்படுத்தி கொடுத்தா நீ ஏற்படுத்திக்க. என்னுடைய ராகாட்சிய உன் மேல இறக்கிறேன்.
என்னுடைய 48வது சக்கரத்தை உனக்கு பயன்படுத்துறேன். இருக்க என் குருவே இருக்கான். உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்னால திரும்பி பாரு. Just turn, நிக்கிறான் பாரு. turn backwards. நிக்கிறான் பாரு. Just turn away and see Guruji here. இன்னையோட உன்னுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி நல்ல உடல் தெளிவையும் என்னை வந்து உனக்கு புரிய உன்னுடைய பிரச்சனைய இன்னைக்கே நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துமா? So he's healing her straight away with the lime juice. Hello.